அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் தேவனாய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால உன்னை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் உங்களை ஒருபோதும் ஒரு நாளும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். கை பிடித்தார் என்றால் அவர் பிடித்தது தான், நாம தான் கையை விட்டுட்டு பின்மாடத்தில் போயிடுவோம். அவர் நம்ம கை பிடித்தார் என்றால் அவர் கையை விடாமல் அவர் மரணம் பரியந்தோம், ஆமென், உலகத்தின் முடிவு பரியந்தோம் நம்ம கைவிடாத தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, உங்களை கைவிட மாட்டார். இந்த காலை வேளையில நீங்கள் நினைத்து கொண்டு வந்திருக்கலாம், நான் எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய அக்கிரமம் செஞ்சுருக்கு தெரியுமா, நான் ஜெபம் பண்ணாமல் கூட வந்திருக்கிறேனே, கடவுள் நான் ஒழுங்காக தேடவில்லையே, கடவுளுக்கு விரோதமான காரியங்களை ஒரு சில நேரத்தில் நான் செஞ்சுட்டு இருக்கிறேனே என்று உங்கள் மனதில் பிசாசானவன் அவனுடைய வேலை என்னவென்றால் உங்களை பாவம் செய்யும்படியாக தூண்டுவான். பாவம் செஞ்சிட்ட பிறகு அதை குற்றப்படுத்தும்படியாக செய்வான். ஆண்டவர் அப்படி இல்லை, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால அவர் உங்களை ஒருபொழுதும் அவர் கைவிடாத தேவனாக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓசியாவின் புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கிறது, இப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உண்மையில் உன்னை அன்பின் கயிறினால உங்களை கட்டி இழுத்திருக்கிறேன். கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனால அவர் ஒருபொழுதும் நம்மளை கைவிடாத தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் பார்க்கிற இந்த வானம், பூமி, சமுத்திரம், கடல், நீர்வீழ்ச்சிகள், மேடுகள், பள்ளங்கள் இவைகளை காட்டிலும் அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது. அவருடைய அன்பு மிகவும் பெரிதாக இருக்கிறது. அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுது, ஆனால் அவருடைய தயவோ அவருடைய இரக்கமோ வாழ்நாள் எல்லாம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்மளுடைய தேவனாய் கர்த்தருக்கு 3 குணங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 1, அவர் அன்பான தேவன். 2, அவர் பரிசுத்தமான தேவன். 3வது, அவர் நீதியான தேவன். அவர் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அவருடைய அன்பை இன்னதென்று அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஒருவன் ஒருவேளை அவன் நல்லவனுக்காக மரிக்க துணிவான், ஆனால் பாவிகளுக்காக யாரும் மரிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரித்து அவருடைய அன்பை இன்னதென்று கர்த்தர் நம்மளுக்கு விலக செய்திருக்கிறார். எதை பேராமல் சொல்கிறீங்க? முதலுடைய அவர் குணம், அவர் அன்பானவர். 2வது குணம், அவர் நீதியானவர். ஆமாம், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, பாவமறியாத அவரை நமக்காக அவர் பாவமாக்கினார். அவர் 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 நமக்காக பாவமாக்கி அவர் நம்மால் அன்பு கூர்ந்தார். அப்போ நீதினா, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். உங்களுக்காக எனக்காக பதிலாக பாவம் செஞ்சால் ஒரு ஆத்மா அங்கே மறிக்க வேண்டும். ஆனால் தான் பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடுகளை அங்கே பலியிட்டதை பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆடு மாடுகளினால் நாம் மீட்கப்படவில்லை. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் நாம் மீட்கப்படாமல் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களை, பிரியமான கர்த்தர் கவனிங்க, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். அந்த நீதியை நிறைவேற்ற வேண்டும், அன்பாகவும் இருக்க வேண்டும், நம்மளை கைவிடாமலும் இருக்க வேண்டும். அதனால தான் சொன்னார், நம்மளுடைய பாவ அவர் தலைமையில் வந்ததுனால அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர் ஒரு சன பொழுது அவருடைய கையை விட்டுட்டு நம்மளுடைய கையை பிடித்துட்டு யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நீடிய சாந்தமுள்ள தேவனாக இருக்கிறார். எது வீராமன் சொல்றீங்க? அவ்வளவு அன்பான தேவன்,
பழைய ஏற்பாட்டில் படித்து பாருங்க, ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம் நிமித்தமாக பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக ஆண்டவர் ஒரு அந்த ஜனங்கள் பாவம் செய்யும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை ஒரு நியாயாதிபதி அனுப்புவார். அதுக்கப்புறம் மனம் திரும்புவாங்க, மறுபடியும் பாவம் செய்வாங்க, மறுபடியும் நியாயாதிபதியோ தீர்க்கதரிசி மறுபடியும் ஆண்டவர் அனுப்புவார். அப்பொழுது மறுபடியும் மனம் திரும்புவாங்க, மீண்டும் பாவம் செய்வாங்க. இப்படி தான் பழைய ஏற்பாட்டில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நிரந்தர நியாயாதிபதியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் உங்களுக்காக எனக்காக விண் உலகத்தில் விட்டு மண் உலகத்தில் வந்து நமக்காக மரித்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாகவே இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தர் அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். பகல் பாசங்க, அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன். உங்களை ஒருபொழுதும் அவர் கைவிட மாட்டாரு, நிச்சயமா கைவிட மாட்டாரு. எத்தனை பேர் ஆமாம் சொல்றீங்க? பரலோகத்துக்கு போறவருக்கு நம்ம கையை பிடிப்பாரு. ஒரு சில நேரத்தில் நம்ம கிட்ட ஆண்டவருக்கு விரோதமான மீறுதல்களோ இல்லை பல காரியங்கள் நம்ம கிட்ட இருக்கும் என்றால் சின்ன சின்ன காரியங்களை அந்த உடச்செல்லாம் சரி பண்ணி உங்களை பக்குவப்படுத்தி அழகுபடுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்தி மீண்டுமாக அவருடைய காருண்யத்தினால் கர்த்தர் சேர்த்துக் கொள்கிற தேவனாக வைக்கிறார். இந்த உலகத்தில் பரிசுத்தமான மனுஷர்கள் யாருமே கிடையாது, பரிசுத்தமான ஊழியமோ சபையும் கிடையாது. இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் அசுத்தமான காரியங்கள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நாம் பரிசுத்தத்தை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டு இருக்கிறோம். பரிசுத்தரை போல மாறும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதும்படியாக நாம் அழைக்கப்படவில்லை, தானியேல் போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை, தாவீதை போல இருக்கும்படியாக அழைக்கப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் இருக்கும்படியாக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நம்மளுடைய பாவத்தை காட்டிலும் அவருடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறது. ஆனால் ரோமரில் பவுல் சொல்றாரு, அப்போ கிருபை பெற்றிருக்கிற நாம மீண்டும் பாவம் செய்யலாமா? ஆமென். கிருபையை நம்ம வீணாக்கலாமா? வீணாக்க கூடாதே. நான் சொல்கிறேன், அந்த கிருபை பாவத்தை செய்யாதபடிக்கு அது நம்மளை தடுக்கிறதா இருக்கிறது. கிருபையை நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நான் என்னத்தான் பாவத்தை செஞ்சுட்டாலும் ஆண்டவர் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருவேன், ஆண்டவர் என்னை மன்னிச்சிருவாரு, கிடையாது. கிருபை என்பது பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மளை தடை பண்ணுகிறது, நம்மளை பாதுகாக்கிறது, ஆசீர்வாதத்துக்கு நேராக நம்ம வழி நடத்துகிறது. அவருக்கு முதலாவது ஒரு காரியம், உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். மைக்கு இந்த பாடுங்க, கைவிடாமல். அரச பாடுமா? ஈடாமல் நெருங்கின. மைக்கு உங்கள்கிட்ட இந்த பாடு. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். சொல்லமா? நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எதிராம சொல்றீங்க, கைவிட மாட்டாரு, விட்டு விலகிடவே மாட்டாரு. அவர் நம்மளுடைய பாவத்தை காட்டிலும் நம்மளுடைய மீறுதலை காட்டிலும் அவருடைய அன்பும் இரக்கமும் பெரிதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். எதுக்காக பாட்டு பாட சொல்லணும்னா, நடுவில் தண்ணி குடிப்பேன், கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் தொண்டைக்கு கொஞ்சம் எதமாக இருக்கும். ஆமென். அதுக்காக தான் பாட்டு பாட சொல்கிறது. அப்போ உன் தேவனா கர்த்தர் அவர் இருக்க முடிய தேவனாக இருக்கிறாரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அழிக்கவும் மாட்டார். என்ன பண்ண மாட்டாரு? உன்னை அழிக்க மாட்டார். முதல் காரியம் இரக்கத்துக்கு உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்க. ஆமென். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது. யாத்ராகமம் 34:7 எடுத்துனா வாசிங்க வேகமா. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை தலைமுறைங்க? சும்மா சொல்லுங்க. 1000 தலைமுறை. 1000 தலைமுறை எத்தனை வருஷம் ஆகும்? கிட்டத்தட்ட ஒரு 4 தலைமுறைனா ஆமாம் ஒரு 100-140 வருஷம் தான். 4 தலைமுறை பார்க்கணும் அதிகபட்சமாக. அப்படி தானே?
ஆமென். 4 தலைமுறை, ஒரு பேரன் பேத்தியோ அது குழந்தைய நம்ம கல்யாணம் பண்ணுறது பார்க்கணும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பாய். ஒரு 4 தலைமுறை இல்லை 5 தலைமுறை பார்க்கணும்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 100 வயசு தொட்டுரும். கரெக்டுங்களா? அப்போ 1000 தலைமுறை, அப்போ எத்தனை வருஷம் அது போகுன்னு பார்த்துங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா, எங்கள் தாத்தாவோட அப்பா, அவங்க அப்பா சொல்கிறாங்க, இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 150 வருஷத்துக்குள்ளே தான் அவங்க நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் நம்மளுக்கு யாருன்னு தெரியல, பேரும் தெரியல. சொல்லுங்கள், பேரும் தெரியல. அப்படி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 தலைமுறைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படி 1000 தலைமுறை கழிச்சு என் பேரெல்லாம் யார் நம்மளுக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்கள் நிமித்தமாக என் நிமித்தம் 1000 தலைமுறைக்கும் கர்த்தர் இரக்கத்தை காக்கிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது, 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவர்களாய் விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் நினைச்சது பார்த்தது உண்டு. நான் இந்த இடத்துல ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய சந்ததியில யாரோ ஒருத்தர் இரக்கத்தை பெற்றிருக்காங்க. இந்த நாட்களில் ஊழியக்காரனா கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். இந்த நாட்கள் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆராய்த்து கொண்டிருக்கீங்க. உங்க சந்ததியில யாரோ ஒருத்தர் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்ததுனால நீங்க ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இந்த இடத்துல நீங்க அமர்ந்து கொண்டு கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கீங்க. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. 1000 வருடங்கள் கழிச்சோ இல்லை 100 வருடங்கள் கழிச்சோ இல்லை 50 வருடங்கள் கழிச்சோ நம்ம சந்தையிலிருந்து அநேக பேர்கள் ஊழியக்காரர்கள் கர்த்தர் எழுப்பியிருப்பாரு. தேசத்தை கலக்குகிறவர்களாகவும் அதிகாரத்தில் உடையவர்களாகவும் கர்த்தர் நம்ம சந்தையிலிருந்து கர்த்தர் எழும்ப செய்வார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 1000 தலைமுறைகளுக்கும் அவர் இரக்கத்தை அவர் காக்கிற தேவனாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அதே வார்த்தை அங்கே வருது பாருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்க இருக்கிறேன். நான் அவரே சொல்றாரு பாருங்க. அப்ப சும்மா 1000 தலைமுறைகளுக்கு ஆண்டவர் இரக்கத்தை செய்கிற தேவன் அல்ல. அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கத்தை செய்கிறவர். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவரிடத்தில் நாம் முதலாவது அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய கட்டளைகளையும் அவர் வாக்குத்தத்தின்படியும் நம்ம வாழ்கிறவர்களாகவும் நம்ம ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது அவர்களுக்கு தான் 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் இரக்கம் செய்கிற தேவனாகவே இருக்கிறார். எல்லாருக்கும் கிடையாது. அவருடைய வார்த்தை மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நம்ம வாழுகளாக இருக்கும்போது தான் அவர்கள் சந்ததிக்கே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவன் ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகி ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து நான் பெருக செய்வேன். நம்மளுடைய ஜபத்து நிமித்தமாக, நம்மளுடைய விசுவாச நிமித்தமாக நமக்கு அடுத்த சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கடத்த வேண்டும். மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோப்பின் தேவனாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக சந்ததியை குறித்து சொல்லுகிறார். கர்த்தரை நம்மளை பார்க்கும் பொழுது ஒருவனாக கர்த்தர் பார்க்க மாட்டாரு. நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியே கர்த்தர் பார்த்து பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்ப யாருக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றால், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளையும் கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப முதலாவது யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? முதலாவது கடவுள்கிட்ட, தேவனிடத்தில், ஏசப்பா கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். ரெண்டாவது யாரிடத்தில் அன்பு கூறணும்? உங்க குடும்பத்தில் அன்பு கூறணும். மூணாவது யார்கிட்ட எது அன்பு கூறணும்? ஊழியத்தை அன்பு கூறணும். இது மூணுமே இந்த ட்ராக் மாறிடுச்சுனாலே அங்கே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடும். சென்னையில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சென்னை பட்டணத்தில் ஒரு குடும்பம் இருக்குது, அதிகமாக ஊழி செய்வாங்க. ஆனால் வீட்டில் சமையல் செய்ய மாட்டாங்க, வீட்டில் பசங்களுக்கு எதுவும் ஆக்கி போட மாட்டாங்க, கணவனுக்கு எதுவும் ஆக்கி போட மாட்டாங்க, ஊழி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி கிடையாது. முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவர் ஆராதிக்க வேண்டும், அவர் துதிக்க வேண்டும். ரெண்டாவது நம்ம கொடுத்த குடும்பத்தையும் நம்ம கரங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளையும் நம்ம அவர்களை பராமரிக்க வேண்டும், அவருக்கு அந்த குடும்பத்தை நாம் அன்பு கூற வேண்டும். மூன்றாவதா ஊழியத்தை நம்ம அன்பு கூர்ந்து நிறைவேற்ற வேண்டும். அப்ப முதலாவது யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? எல்லாம் சொல்லுங்க. ரெண்டாவது
குடும்பத்தை, மூணாவது ஊழியத்தில். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உங்க கணவன் கிட்ட நீங்க அன்பு கூறுறீங்க? ஆமென். எத்தனை பேர் மனைவி இடத்துல அன்பு கூறுறீங்க? மனைவி இடத்துல அன்பு கூறுறீங்க? முன்னாடி தாத்தா தான் 80 வயசு தாத்தா தூக்குறாரு, 40 வயசு தாத்தா தூக்க மாட்டுறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் உங்க பிள்ளைகளிடத்தில் நீங்க அன்பு கூறுறீங்க? எத்தனை பேர் உங்க அப்பா அம்மா நீங்க அன்பு கூறுறீங்க? எத்தனை பேர் உங்க அப்பா அதிகமாக பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அம்மா அதிகமாக பிடிக்கும்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பெரியவன் சின்ன வயசுல இருக்கும்போது அங்கே அம்மா ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான். இப்போ பெரிய பையன் ஆகிட்ட பிறகும் அப்பா ரொம்ப பிடிக்கும் சொல்கிறான். இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆகிட்டானா அவங்க மனைவி ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான் போல. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ முதலாவது அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் 1000 தலைமுறைக்கும் இரக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் சொல்லுது. ஒரு பேஜ் திருப்பினா வரும் பாருங்க. உபாகமம் 7, 8, 9 வாசிங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும், கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலும், உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க உங்கள் வேண்டும் என்பதினாலும், பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும், கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி, அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும், அடிமைத்தனத்தின் வீடாக எகிப்தினின்றும், அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும், அதன் ராஜாவான பார்வோன் கையில் நின்றும் உங்களை மீட்டுக் கொண்டார். உங்களை மீட்டுக் கொண்டார். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து, தம்மில் அன்பு கூர்ந்து, தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்கள், தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தெய்வம் காக்கிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அடிமைத்தனத்தில் கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்திருக்கீங்க? நீங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்க எப்படி இருந்திருப்பீங்க? எத்தனை நேரத்தில் தருணத்தை பின்னால் மரணம் என்ற நேரத்தில் கர்த்தர் ஜீவனோடு கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை நேரத்தில் நம்ம மண்ணோடு மண்ணாக போயிட்டு அந்த இடத்துல புல்லு கூட முளைஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் இன்மட்டமாக கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அடிமைத்தனத்தில் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்தில் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். சாபத்தில் நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளை இப்பொழுது ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படி நடந்தது? அவருடைய பலத்த வல்லமையினால, ஓங்கிய புயத்தினால எகிப்தில் ஜனங்களை புறப்பட செய்தது போல உங்களையும் அடிமைத்தனத்தின் எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்லுது, ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தெய்வம் காக்கிற உண்மை உள்ள தேவனாகவே இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என் மூலமாக என் சந்ததி ரொம்ப நல்லா இருக்கும். ஐசக் ராஜ், ஜேக்கப் ராஜ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் பேர் சொல்லுங்க. ஐசக் ராஜ், ஜேக்கப் ராஜ் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உங்க பிள்ளைங்க பேர் சொல்லுங்க. ஐசக் ராஜ், ஜேக்கப் ராஜ். ஆமாம், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. உங்க பேர பிள்ளைகள் பேர்லாம் சொல்லுங்க. வயசானவங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது. ஆமாம், நீங்க எல்லா பேரும் சொல்லி என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க, 1000 தலைமுறைக்கு நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஐசக்கு 25 வயசு ஆகிடும் போல. அவனுக்கு என்ன பண்ணணும்? பொண்ணு பார்க்கணும். பொண்ணாக இருந்தால் கூட கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். பிள்ளைங்களா இருந்தால் வீடையும் கட்டி கொடுக்கணும், பொண்ணையும் சேர்த்து கட்டி கொடுக்கணும். ஆமேன். இப்போ பிளான் போடணும் பாருங்க. அல்லேலூயா. ஆமேன். இப்போ வீடு கட்டணும், ஒரு சில காரியங்கள். அதுக்கப்புறம் ஒரு தலைமுறை 2 தலைமுறை நாம் கடந்து போனாலும் நம்ம நிமித்தமாக நாமளும் கடந்து போனால் நம்மளுடைய ஜபங்கள் கடந்து போகாது. அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படுகிறது. நீங்கள் சொல்லுங்க, உங்கள் ஜபங்கள் கைப்பிடிச்சு, உங்கள் ஜபங்கள் ஒன்றும் வீணாக போவதில்லை. நாம் 100 வயதாகி முடி நரைச்சி தோல் சுருங்கி தாத்தா பாட்டி ஆணை உலகத்தை விட்டு கடந்து போனாலும் ஜபம் கடந்து போகாது. அது அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு, 1000 தலைமுறைக்கு அது கடத்தப்படுகிறது. என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, வாழ்ந்திருப்பார்கள். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அதனால தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அறிமுகமாக சொல்றாரு, நான் ஆபிரகாம் தேவனாக இருக்கிறேன், நான் ஈசாக்கின் தேவனாக இருக்கிறேன், நான் யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன், உங்க சந்ததிக்கே நான் தான் தேவனாக இருக்கிறேன்.
ஆபிரகாம் மறந்துட்டு அவர் உலகத்தை கடந்து போயிட்டாரு. வந்து சொல்கிறார், ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் நல்லா இருந்து பாருங்கள். நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தோம்னா, ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சோம்னா 1000 தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்குகிற தேவனாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கைவிடாத தேவன். சவுல் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமான மனுஷன் சவுல். எல்லா மனுஷர்களையும் அடிப்பான், உதைப்பான். சர்ச்சுக்குள்ளே புகுந்து நீ ஸ்தோத்திரம் பண்ணுறியா, வாயில் அடிக்கிறது, அலையிலே சொல்கிறியா, தலையிலே அடிக்கிறது என்று அவன் ஸ்தேவான் மரிப்பதற்கு மூலக்காரனாக இருந்தவன் சவுல். ஆனால் சவுலே ஆண்டவர் கிருபையினால, அவர் இரக்கத்தினால அவரை மன்னித்து, அனனியா பாஸ்டர் சொல்கிறாரு, இவனை பற்றி நான் அறிந்திருக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறாரு, புறஜாதிகளுக்கு என் நாமத்து நிமித்தம் வருகிற உபத்திரத்தையும் இவ படப்போகிற பாடுகளை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இரக்கத்தினால் அவர் மீண்டுமாக ரட்சிக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவர்கள் இரக்கம் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. சவுலை அவன் பவுலாக மாற்றி அநேக நிருபங்களை எழுதி, புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு பேர்பட்ட நிருபங்கள் எழுதினதே அப்போஸ்தலன் பவுல் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சபையை துன்பப்படுத்தினவனே சபைக்கு தூணாக கர்த்தர் வைத்தார், மூளைக்கு தலைக்கல்லாக வைத்தார். ஆகாதென்று தலைக்கல்லே, ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக வைப்பார். இந்த காலை வேளையில் உங்களிடத்தில், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும், ஆமென், உங்கள் எதிர்காலத்துக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தடை கற்கள் போல இருந்ததோ உங்களை கொண்டு தான் மூளைக்கு தலைக்கல்லாக கர்த்தர் வைப்பார். இந்த கிராமத்திற்கே பெரிய தலைக்கல்லாக, உங்கள் சந்ததிக்கு பெரிய தலைக்கல்லாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் தடை கற்கள் கிடையாது, நீங்கள் தான் தலைக்கல். பகல் பசங்க, நீங்கள் தடை கற்கள் கிடையாது. கைப்பிடி சொல்லுப்பா, நீங்கள் தடை கற்கள் கிடையாது, நீங்கள் தான் தலைக்கற்கள். நீங்கள் தான் தலை. பாலாக்காமல் என்னை தலையாக்குவி, கீமல் என்னை மேலாக்குவீர், வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவனே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி மேலே 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 மேலே. அல்லேலூயா, துதி உமக்கே, அல்லேலூயா, துதி உமக்கே. சவுலை பவுலாக மாற்றினது அவருடைய இரக்கம், அவருடைய தயவு. மறுதளிச்ச பேதுரு தெரியாதுன்னு மறுதளிச்சான், சத்தியம் பண்ணி மறுதளிச்சான், சபிச்சு திட்டி மறுதளிச்சான். ஆனால் மன கசந்து அழும் பொழுது அவர் இரக்கத்தினால மீண்டுமாக அவரை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். 3000 பேர், 5000 பேர், திரளான புருஷர்கள், ஸ்திரீகள் பேதுரு மூலியமாக கர்த்தர் ரட்சிக்கப்பட்டார். மீண்டுமாக அவர் பயன்படுத்துறது காரணம் என்னவென்றால் அவருடைய இரக்கம் பெரிதாக இருக்கிறது, ஆண்டுடைய தயவு உங்கள் மேல் பெரிதாக இருக்கிறது, ஆண்டுடைய இரக்கம் உங்கள் மேல் பெரிதாக இருக்கிறது, ஆண்டுடைய கிருபை உங்கள் மேல் பெரிதாக இருக்கிறது. அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிடாத தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. 2வது காரியம், அதே யாத்திராகமம் 4:31 ஆமென் சொல்லுது, உன்னை அழிக்கவும் மாட்டார். நீங்கள் அழிய மாட்டீங்க, நீங்கள் வாழ்வீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லி ஏற்றுக்கிறீங்க? நீங்கள் அழிய மாட்டீங்க, நீங்கள் வாழ்வீங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்தா செத்தா அப்படி பண்ணுவாங்க, அவங்களா. ஆனால் நம்ம வாழும்படியாக நம்ம அழிக்கப்பட்டு இருக்கிறோம், சாகும்படியாக நம்ம அழிக்கப்படவில்லை. நீங்கள் அழிந்து போக விட மாட்டார் கர்த்தர். கர்த்தர் உங்களை அழிந்து போக விட மாட்டார், உங்கள் பிள்ளைகள் அழிந்து போக விட மாட்டார், உங்களுக்கு கையின் பிரயாசங்கள் அழிந்து போக விட மாட்டார். உங்களை தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார், தூக்கி நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் சொல்லலாம், இனி அவ்வளோதான், இன்னும் மனிதர்கள் நினைக்கலாம் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வேறு வழியே கிடையாது, வேறு வாய்ப்பே கிடையாது, வேறு வழியே இல்லை, வேறு வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல தான் புதிய வழிகளை திறந்து கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நோவா காலத்தில் ஜனங்கள்லாம் பாவம் செய்கிறாங்க, ஜனங்கள்லாம் அக்கிரமம் செய்கிறாங்க. ஆமென். ஆனால் அதில் அங்கே 40 நாள் மழை பெஞ்சு நோவா காலத்தில் எல்லாருமே அங்கே மறிக்கிறது பார்க்கிறோம். நோவா குடும்பம் மாத்திரம் 8 பேர் மாத்திரம் அதே ஜலத்தினால் படகு மூலியமாக காக்கப்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தர் அங்கே ஒரு வாக்கை கொடுக்கிறார். ஆமென். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சவிப்பதில்லை, மனுஷனுடைய
இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயதில் தொடங்கி பொல்லாதாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி ஜீவன்களை நான் சங்கரிப்பது இல்லை. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ரொம்ப அக்கிரமம் அதிகமாக நடந்தது பாருங்க. ஆமாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்துச்சுன்னா ஒரு சில நேரத்தில் அந்த பகுதி மாத்திரம் கட் பண்ணி எடுத்துருவாங்க. எதுக்காக கட் பண்ணி எடுப்பாங்க? அதுக்கு அந்த கேன்சர் வந்து வேறு இடத்துல பரவக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே போல தான் இந்த நோவாம் காலத்தில் ஜனங்கள் அக்கிரமம் செய்கிறாங்க, ஜனங்கள் பாவத்தில் மூழ்கி இருக்காங்க, ஜனங்கள் ராட்சதராக இருக்கிறாங்க. இது அப்படியே பரவக்கூடாது என்பதற்காக ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. நோவா காலத்தில் பேர் அழிவு ஏற்படுகிறது, நோவா குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. இனி ஆண்டவர் சொல்றாரு, இனி மனுஷ நிமித்தமாக பூமியை நான் சஞ்சரிப்பது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அழிக்கிற தேவன் அல்ல, அவர் உருவாக்குகிற தேவன். ஆண்டவர் அழிக்கிற தேவன் அல்ல, உங்களை உயர்த்துகிற தேவன். ஆண்டவர் உங்களை உயர்த்தி உயர்த்தி அவர் அழகு பார்க்கிற தேவனாகவே இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால அவர் உங்களை கைவிடவும் மாட்டாரு, உங்களை அழிக்கவும் மாட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அடுத்த காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 31 உன்னை அழிக்க மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டாரு. நாம கூட மறந்துடலாம், ஆண்டவர் சகரியா கூட மறந்துட்டாரு. சகரியா கிட்ட சொல்றாரு, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒவ்வொரு ஜபங்களும் வீணாக போவதில்லை, ஒவ்வொரு வீணாக போவதில்லை. அதனால் நாங்கள் வரும்போது எல்லாருக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் அது நிச்சயமாகவே அது பாதுகாக்கப்படும். இந்த நாட்கள் நான் சொல்லுகிறேன், மீண்டும் இங்கேயும் ஊழி நடக்கும். இதிலூட அநேக ஜாதிகள் வந்து போகும்படியான ஒரு விசாலமான இடத்துல கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாராக. அங்க நீங்க தான் ஊழிய செய்கிற பாத்திரமாக கர்த்தர் உங்களை வைப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிச்சயமாக நடக்கும். 2000 பஸ்ஸுகள் 200 பஸ் இல்ல, 2000 பஸ்ஸுகள் நிற்கத்தக்கதான பெரிய விசாலமான இடத்தை கொடுப்பாரு. ஆதாரிக்கிற திரளான கூட்டத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அற்புதங்கள் அடையாளங்களோடு கர்த்தர் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றி முடித்து இந்த பூமியில கண்ணை மூடி பரலோகத்தை கர்த்தர் கண்ணை திறக்க செய்வாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அதுதான் உடன்படிக்கை மறக்க மாட்டார். ஆண்டவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்க மாட்டார். பூமியில் சகல ஜாதிகள் நீங்கள் மேன்மையாக இருப்பீங்கன்னா அவர் மறக்க மாட்டார். நான் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காது இருப்பேன், இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் சூழ்நிலைகள் அப்படியே கர்த்தர் மாற்றி போடுவார். என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய தழும்புகளான குணமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது. குணம் ஆயிட்டீங்க, ஆக போறீங்க சொல்லலை, குணமானீர்கள். பக்கல் பாசனம் இயேசு கிறிஸ்து தழும்புனால, அவருடைய தழும்புகளால குணமானீர்கள். உங்கள் பிள்ளைகள் குணமானார்கள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் கீழ்ப்படிவார்கள். சபைக்கு வராதவர்கள் சபைக்கு வருவார்கள். ஜபம் பண்ணாதவர்கள் ஜபம் பண்ணுவார்கள். குடிக்கிறவங்க கணவர்கள் குடியை விடுவார்கள். ஊழியத்தில் பங்கு பெறாதவர்கள் ஊழியத்தில் பங்கு பெறுவார்கள். குணமானீர்கள். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்க மாட்டார். உங்கள் பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் ஒருபொழுதும் மறக்க மாட்டார். அவர் மறக்கிற தேவன் அல்ல, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. உங்களை உயர்த்துகிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், உங்கள் தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் அந்த வசனம் அருமையாக இருக்கிறது. உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த வசனத்தை அப்படியே அறிக்கை செய்யலாமா? பக்கத்தில் பார்த்து அறிக்கை செய்யுங்க, சவுண்ட் அறிக்கை செய்யுங்க. உன் தேவனாகிய கர்த்தர், சத்தமாக சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு, உனக்கு, உன் கையின் பிரயாசத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் கணவனுக்கு, உன் மனைவிக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார், நிறைவேற்றியே முடிப்பார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டார். யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது? யாக்கோப்புக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. யாக்கோப்பு அண்ணனுக்கு ஏசாக்கு பயந்துன்னு அவர் மாமனார் வீட்டுக்கு போயிட்டாரு. இவர் அண்ணனை ஏமாத்திட்டு ஓடினாரு, அங்கே மாமனார் ஏமாத்திட்டாரு. சின்ன பொண்ணு
கல்யாணம் பண்ணலாம் சொல்லிட்டு 7 வருஷம் வேலை செய்கிறாரு. பெரிய பொண்ணு கண்ணு சரியில்லாத பொண்ணை கட்டி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்று என்ன பண்ணாரு, இன்னொரு 7 வருஷம் வேலை செய்ய 2வது பொண்ணு தர. ராகேல் மேலே இந்த ஆசையினால அந்த 7 வருஷம் 7 நொடி போல ஓடி போச்சான். எது பிராமல் சொல்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அந்த நாள் அப்படி இருந்தது. இந்த நாளில் ஒன்று தான். அந்த நாளில் ஒன்று கூட கிடைக்க மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான்பா அவன். இப்படி சொல்லிட்டு கிடைக்கும் ஏற்ற நேரத்தில் கிடைக்கும். இப்படி பண்ணிட்டான் அவன். ஒன்று தான், ஒன்று போது சொன்ன பிடிக்கும் அவன். இல்லையே, பொறுமையாரி கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எது விராமல் சொல்கிறீங்க? அப்புறம் அவர் வெறுங்கையாக போனவரை கர்த்தர் ஒரு இடத்துல தூக்க சொல்லிட்டு படுக்கிறாரு. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை காண்பிக்கிறாரு. தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்கிறது பார்க்கிறாரு. அவங்க வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. உன் தூளை யாராலுமே எண்ண முடியாது, உன் ஆசீர்வாதத்தை யாராலுமே எண்ண முடியாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் நான் உனக்கு கொடுக்க போகிறேன். நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அந்த இடத்துல யாக்கோப்பு ஒரு பொருத்தனை பண்ணுறாரு. ஆண்டவரே, நான் போயிட்டு நான் ஆசீர்வாதத்தோடு திரும்பி வந்தேன்னா உமக்கு எல்லாவற்றிலும் தசமாகம் கொடுக்கிறேன். எல்லாவற்றிலும் தசமாகம் கொடுக்கிறேன். தசமாகம் தெரிந்து கொள்ளுங்க. 10ல் 1 பங்கு ஆண்டவருக்கு தசமாகம் கொடுப்பது. ஆண்டவருக்கு விதைக்க தான் நம்ம அறுத்து கொண்டே இருக்க முடியும். எது பேராமல் சொல்கிறீங்க? போன வாரத்தில் கூட சமையல் சாப்பாடு நம்ம போடல. ஆனால் பிள்ளைகளை கூட்டின்னு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் போயிட்டு நல்ல ஏசி காற்று பெரிய ஹோட்டலில், ஆமேன், அப்படியே அங்கே இருக்கிற வெயிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிப்டாப்பாக என்ன பண்ணுறாங்க, ஆமாம், எட்டுன்னு வந்து டைலாம் கட்டின்னு வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமேன். அப்புறம் பார்த்தா அந்த இடம்லாம் பார்த்தோன்னா பெரிய ஏர் கூலர் ஏசிலாம் போட்டு ரொம்ப குளு இருந்தது. எந்த இடம்னா போயிட்டு பெரிய சாப்பாடு கட்டிக்கின்னு ஒரு பெரிய ஒரு மாமரத்துக்கு அடியில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டோம். அதில் அடித்த காற்று நல்லா ஜில்லுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு காற்று நல்லா அடிச்சுது, ஜில்லுன்னு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சும்மா இருந்தானுங்களா, பெரிய மாங்காவாக தொங்குது. பசங்க கல்லு தூக்கி அடிக்கிறானுங்க. டேய், எனக்கு பயமாச்சு. டேய், இப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்களை எல்லோரும் விட்டுட்டு நான் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுற சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லோரும் வந்துட்டாங்க. ஒரு 4-5 மாங்காய் என்ன பண்ணாங்க, ஆமேன், பசங்க கிட்ட இருந்தாங்க. அப்படி அந்தமாரி காரியங்களாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆண்டவர். அப்போ நம்ம ஊழியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த விதைக்க தான் அறுவடை கர்த்தர் பெருக செய்வார். பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் ஜபத்தில் ஐக்கியமாக இன்னும் அதிகமாக வளரும் பொழுது பிள்ளைகளுடைய சாட்சி கண்டு இன்னும் அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் இந்த சபையில் சேர்த்து கொண்டு வருவார். ரட்சிக்கப்படுகிற அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தது போல சபையில் சேர்த்து கொண்டு வருவார். நாம் செபிக்க பிள்ளைகள் சாட்சியாக இருப்பார்கள். பிள்ளைகளை சாட்சி கண்டு சபையும் வேகமாக வளரும், உங்கள் குடும்பமும் வேகமாக வளரும், உங்கள் கையின் பிரியாசங்கள் வேகமாக வளரும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அவர் உடன்படிக்கை தேவனாகவே இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் துடிக்கிற தேவனாகவே இருக்கிறார். அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது, உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போது காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போது காத்து கொண்டே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். சொல்லலாமா? நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. எதிராமல் சொல்றீங்க. எனக்கு கல்யாணம் ஆகும்போது நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு சங்கீதம் 128 தான் படித்தாங்க. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். உன் மனைவி உன் வீட்டவர்கள் கடித்தரும் திராட்சை கொடியாக இருப்பாங்க. உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிமர கண்டுகளை போல இருப்பாங்க. பிள்ளைகள் வாழ்வை காண்பாய், கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். கர்த்தர் சீயோன் ஆசீர்வதிப்பார். 6 வருஷம் என்ன இல்லை, 6 வருஷம் என்ன இல்லை, ஆனால் பிள்ளைகள் வாழ்வை காண சொல்லிட்டாரு. உன் பிள்ளைகள் ஒளிமர கண்டுகளை போல இருப்பாங்க. 6 வருஷம் இல்லை. ஏற்ற காலங்கள் வரும்பொழுது குறைவுகளை நிறைவாக்கி கர்த்தர் அதிலும் பிஸி ஆக்கிடுவார்.
இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் பலவீனமா இருக்க என் சரீரத்தில், ஒரு சில நாட்களிலே உங்க பலவீனங்களா மாற்றப்படும். எனக்கு கடன்கள் இருக்கிறது, நான் சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில் கடன்கள்லாம் ஒரு சில நாட்களிலே மாற்றப்படும். உங்கள் தேவைகள் நிறைவாக சந்திக்கப்படும், நிச்சயமாக சந்திக்கப்படும். என்னைக்கோ ஜெபம் பண்ணாரு சகரியா, ஆனா வேண்டுதல் கேட்கப்பட்டது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் உடன்படிக்கை கொடுத்து நிறைவேற்றுகிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. போன வாரம் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தோம். எங்கே போனாலும் நாங்கள் ஜெபத்துக்கு போனால் 2 பசங்க இருக்கிறதுனால எஸ்தர் ஒரு பெரிய ஹேண்ட்பேக் மாட்டிக்கும், பசங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் அதில் இருக்கும். தண்ணி எடுத்துன்னு வரணும், பேக் எடுத்துன்னு வரணும், அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கணும். எங்கே வந்தாலும், சர்ச்சுக்கு வந்தாங்களும் ஒன்று எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் பசங்க 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க, 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க. வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வரோம், நாங்கள் வெறுங்கை தான் வீசிக்கணும், வெறி பைபிள் மட்டும் எடுத்துன்னு வரோம். எனக்கும் ஒரு மாதிரியா, நான் முன்னாடி வரும்போது பசங்க என் கூட வருவானுங்க, பின்னாடி வந்தால் பேக் எடுத்துன்னு வரோம். 2 பேர் வந்துருப்பேன், பசங்க இல்லையே, எங்கே போயிட்டானுங்க? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. இப்போ போகிற ஸ்கூலுக்கு அவன் 12வது வரைக்கும் அப்படி தான் போக போகிறானுங்க, காலேஜுக்கு அப்படி தான் போக போகிறானுங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க மனைவியோடு மாமியார் வீட்டுக்கு அப்படி தான் போக போகிறாங்க. லீவு டைமில் தான் நம்ம கூட இருப்பாங்க, சனி ஞாயிறில் நம்ம கூட இருப்பாங்க. எது பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் விடும்போது பிரியும் போது கஷ்டப்படுத்து பாருங்க. ஒரு சில பிள்ளைங்களாம் டீச்சருங்களாம் அடிச்சுட்டு வந்துடுவானுங்க. ஒரு பிள்ளை டீச்சரே கடிச்சு வச்சுச்சான், அது நான் யாரும் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ என் பசங்க அப்படி பண்ணல பாருங்க. பசங்க போகும்போது என்னை பிடிச்சிச்சு, எஸ்தரை பிடிச்சிக்கோம், அவங்க ஆயா யாருன்னா வந்தால் பிடிச்சிக்கோம். ஆயா நான் போக மாட்டேன், ஸ்கூல் வீட்டில் கிளம்புறது கையில் சொல்லுவான், நான் ஸ்கூல் போக மாட்டேன், நான் உச்சூல் போக மாட்டேன். அவன் உச்சூல் போக மாட்டேன் சொல்லுவான், நான் ஐச்சி வாங்கி தர மாட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு பெரிய மலையே கிழிச்சிட்டு வந்த மாதிரி ஸ்கூலில் முடியும் போது அப்போ அவனுக்கு சந்தோஷம், பேக்கெல்லாம் கட்ட மாட்டேன்னு அப்படி சந்தோஷமாக வருவார். அப்பா ஐச்சி வேணும், ஐச்சி வேணும், அதுக்கப்புறம் பேர் ஐச்சி வேணும், பப்ஸு வேணும். இவனுக்கு ஸ்கூல் போய் சேர்த்துட்டு டெய்லி வர சொல்ல பப்ஸு, ஐஸ்கிரீம், கேக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு போக சொல்ல அழுவியா? நான் அழுவ மாட்டேன். ஆனால் மறுநாள் ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த பேண்ட்டு டவுசரி உள்ள காலை விட மாட்டான். இவனுக்கு 2 பேர் சிம்பி போகிறது எனக்கு டைம் ஆகிடும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இல்லாத ஒன்று கர்த்தர் கொடுத்து அந்த பிள்ளைகள் 3 வருஷம் கையிலேயே நம்ம வச்சது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போகுது. அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நாம் கூட போவதில்லை, காலேஜுக்கு போகும்போது நாம் கூட போவதில்லை, வேலைக்கு போகும்போது நாம் கூட போவதில்லை. கர்த்தர் அந்த பிள்ளைகளோடு கூட போய் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உங்கள் வாழ்வே பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் பாதுகாப்பு, உங்கள் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தான் பாதுகாப்பு, உங்கள் மனைவிக்கு ஆண்டவர் தான் பாதுகாப்பு, உங்கள் கணவனுக்கு ஆண்டவர் தான் பாதுகாப்பு, உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஆண்டவர் தான் பாதுகாப்பு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க, உற்சாகமாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரே பைபிள் 2 பேரா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அப்போ 3 வயசு வரைக்கும் தான் பிள்ளைங்க நம்ம கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலில் போகிறாங்க. ஆண்டவர் தான் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிள்ளைகள் குறித்து வசனங்களை பார்த்தீங்கன்னா உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, உன் கண்கள் கண்ட காரியங்களை 4:10 5:10 வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிற தேவன் நம் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணணும். பிள்ளைகள் நீங்கள் திருமணம் ஆகி போனால் கூட உங்கள் தாயின் தகவல் நீங்கள் கனம் பண்ண வேண்டும். முதியோர் இல்லத்தில் போய்ட்டு விட்டுறக்கூடாது. ஆனால் யூடியூப்பில் பார்க்குற ஒருத்தர் அவங்க தாயை போட்டு அவ்வளோ அடித்து ரோட்டில் தள்ளி விடுறாரு. முதியோர் இல்லத்தில் போட்டுறாங்க, ஓரமாக ரோடு ஓரத்தில் போட்டுறாங்க. அப்படி போடக்கூடாது. தாயின் தகப்பனை கனம் பண்ணும்போது பிள்ளைகளுக்கு ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக செய்கிற தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதே உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் சொல்லுது,
அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கு நல்லா இருப்பார்கள். நான் சொல்ற இந்த வசனத்தை நீங்க ஆமென் சொல்லுங்க. நீங்களும் உங்க பிள்ளைகளும் என்றென்றும் நல்லா இருப்பீங்க. அத வார்த்தை சொல்லுது. எல்லாம் சொல்லுங்க. என்றென்றைக்கு உங்க பிள்ளைகள் நல்லா இருக்கும். என்றென்றைக்கு உங்க குடும்பம் நல்லா இருக்கும். எத்திராமன் சொல்றீங்க. என்றென்றைக்கு நல்லா இருக்கும். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. ஆமென். 7ஆம் வசனம் சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசு. அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியா இருக்க கடவுது. பெற்றவங்கலாம் அப்பா அம்மாலாம் கவனிங்க. உங்க பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை காட்டாதீங்க. நீங்க கஷ்டப்பட்ட வந்ததை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும். அப்பா நீ படித்து ஆளாக இருப்பது ஆமாம். நம்ம ஏரியாவில் எல்லாருமே கூட தூக்கி மீனை தூக்கி வலைக்கு போய் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்காங்க. உங்கள் கஷ்டத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு காட்டாதீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டத்தை சொல்லி வளருங்க. அந்த கஷ்டத்துக்குள்ளாக தெரிஞ்சு வளரும் பொழுது பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வருவார்கள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக வருவார்கள். அப்பா அம்மா படுகிற கஷ்டத்தை அறிந்து கொள்வார்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவர். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டு சமூகத்தில் அவர் உங்களை கைவிடாத தேவன், அவர் உங்களை விட்டு கொடுக்காத தேவன், அவர் உங்களை மறக்காத தேவன். இந்த காலை வேளையில் உங்களை கைவிட மாட்டாரு, உங்களை அழிக்க ஒப்பு கொடுக்க மாட்டாரு, உங்களை மறக்கவும் மாட்டாரு. அல்லேலூயா. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். கரங்கள் தட்டி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. சொல்லமா. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதை கூட வந்தே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட
தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து அந்த உடன்படிக்கை மறக்க மாட்டாரு. உங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் என்றால் நாம கூட மறந்துடலாம், அவர் மறக்க மாட்டாரு. 2013ஆம் ஆண்டில் எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தாரு. நீ என் தாசன், நான் உன்னில் மகிமைப்படுவேன். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்க வருமானத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து சொன்ன வாக்குத்தத்தை நீங்க கூட மறந்துடலாம், அவரை மறக்க மாட்டாரு. நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார், கைவிட மாட்டாரு, விட்டு விலகிட மாட்டாரு. என் மகனே என் மகனே என்று அன்பின் கயிறினால நம்மளை கட்டி இழுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்பின் கயிறினால் நம்மளை கட்டி இழுக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருபொழுது நம்மளை கைவிடாத தேவன், ஒருபொழுது நம்மளை விட்டு விடாத தேவன், ஒருபொழுது நம்மளை அழித்து விடாத தேவன், ஒருபோது நம்மளை அவன் தூரமாக இருக்கிற தேவன் அல்ல. அவர் கூப்பிடும் பொழுது என் மகனே என் மகனே என் மகளே என்று அவர் அரவணைக்கிற தேவன், நம்மளை பாதுகாக்கிற தேவன், நம்மளை குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ஈலிய குமாரன் தூரம் போயிட்டான், அப்பா கிட்ட போனா ஒரு வேலைக்காரனா கூட போலாம் சொல்லிட்டு லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வரான். அப்பா சொல்றாரு, என் மகன் தூரமா போயிட்டான், அவன் இறந்து போயிருப்பான்னு நினைச்சேன், அவன் திரும்பி வந்துட்டான், அவனுக்கு நல்ல உடைகளை உடுத்தி வைங்க, மோதிரத்தை போடுங்க, காலணியை போடுங்க, ஒரு விருந்து வையுங்க என்று அங்க பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில ஆண்டரை விட்டு நீங்க தூரமா போயிருக்கலாம், ஆண்டரை நீங்கள் மறந்துட்டு நீங்க போயிருக்கலாம். ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். என் மகனே என் மகனே, மீண்டும் என்னிடத்தில் வருவாயா? மீண்டும் நீ ஜெபம் பண்ணுவாயா? மீண்டும் என்னுடைய சித்தத்தை செய்வாயா? ஆமென். பேதுரு பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கேள்வி கேட்டாரு. என் மகனே என் மகனே, மீண்டுமாக என்னுடைய சித்தத்தை செய்வாயாக. நீ ஆரம்பத்தில் நீ எவ்வளவு ஜெபம் பண்ண, ஆரம்பத்தில் நீ எவ்வளவு பாரத்தோடு இருந்தாய், ஆரம்பத்தில் நீ எவ்வளவு சுவிசேஷம் நீ செய்து கொண்டிருந்தாய் என்று யாரு கூட ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஆமென். நீ ஆதியில் இருந்த அன்பில நீ விலகி போயிட்டமா, மீண்டுமா நீ புதுப்பித்துக்கொள், மீண்டுமா என்னிடத்தில் வா, மீண்டுமா உனக்கு பலன் கொடுப்பேன், என் ரத்தத்தால் உன்னை கழுவுவேன், மீண்டுமாக உன்னை பயன்படுத்துவேன், அநேக சாதிகளை உன்னை உயர்த்துவேன். ஆமென். மீண்டுமாக 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 அவருடைய சித்தத்தை ஐயா நீங்க செய்கிற பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன், மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அநேக வாலிய பிள்ளைகள் எழுப்புங்க, வாலிய பிள்ளைகள் மத்தியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகளை எழுப்புங்க, சகோதரர்களை மத்தியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எழுப்புங்க, சகோதரிகள் மத்தியில் ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எழுப்புங்க, சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகள் எழுப்புங்க. இன்னும் டிரான்ஸ்போர்ட் வேன் வாகனங்கள் பஸ்ஸுகள் ஓட்டுறதுக்கான அந்த பிள்ளைகள் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் ஆகாரத்தை கொடுக்கிற சமையல் செய்கிற பிள்ளைகளை இன்னும் அநேக பிள்ளைகளை இன்னும் விரைவாக வேகமாக செய்து முடிக்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஊழியத்தின் எல்லைகள் இன்னும் விரிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறேன், ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சபையில் வந்திருக்க மக்களை மனதார ஆசீர்வதிக்கிறேன், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். என் பிள்ளைகள் நீங்கள் உங்க பிள்ளைகளோ நன்றாக இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் இந்த மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீங்கள் உங்க பிள்ளைகள் உங்க சந்ததியும் 1000 தலைமுறைக்கு நன்றாக இருப்பீங்க, 1000 தலைமுறைக்கு இறக்கப்பட்டிருப்பீங்க. கர்த்தர் உங்க மேல பிரகாசமா இருப்பாராக, கர்த்தருடைய கரம் உங்க மேல் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அருமையாக வந்திருக்கிற முதியோர்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம், சகோதரிக்காக ஸ்தோத்திரம், அப்பா சகோதரர் வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், வாலிப பெண் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வாலிப சகோதரர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஊழியத்திற்கு பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன், ஊழியத்தின் எல்லைகள் விரிவுபடுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். வெளிப்பகுதியில் ஐயா இன்னும் ஒரு ஊழியத்தை, இன்னொரு விசாலமான ஊழியத்தை நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. கிருபினால் மூடிக்கொள்வீராக, இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டல் செய்ய நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
கர்த்தர் தாமே உங்க ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. சோதனை எல்லாருக்கும் சோதனை.